ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பேச போறோம்னா 20703 20704 பெங்களூர் யஷ்வந்த்பூர் டு ஹைதராபாத் கச்சிகுடா ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் பேக் ஃப்ரம் கச்சிகுடா ரயில்வே ஸ்டேஷன் டு பெங்களூர் யஷ்வந்த்பூருக்கு ரன் ஆகிற இந்த பாப்புலரான வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்க்கு எப்படி ஆன்லைன்ல டிக்கெட்ஸ் புக் பண்ணலாம் அப்படிங்கறத தான் டீடைல்டா பார்க்க போறோம். இந்த ரூட் பாத்தீங்கன்னா நம்ம சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியால ரொம்ப ரொம்ப பாப்புலரான வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரூட்டுங்க. நிறைய மக்கள் நம்ம சிலிகான் வேலி, பெங்களூர்ல இருந்து ஹைடெக் சிட்டி ஹைதராபாத்துக்கு ஒர்க் விஷயமாகட்டும், பர்சனல் விஷயமாகட்டும், டூருக்கு ஆகட்டும், நிறைய விஷயங்களுக்கு டிராவல் பண்ணுவாங்க. சோ இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்க்கு எப்படி நம்ம ஐஆர்சிடிசில அல்லது ஆன்லைன்ல புக் பண்ணலாம் அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க மக்களே, வீடியோக்குள்ள போகலாம். So friends, நாம வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் அதாவது 20703 20704 வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்க்கு நாம எப்படி டிக்கெட் புக் பண்ணலாம் ஐஆர்சிடிசில, அதுக்கப்புறம் மேக் மை ட்ரிப்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஐஆர்சிடிசில உங்களுக்கு லாகின் பண்ண முடியலப்பா, ஏதாவது சர்வர் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா மற்ற வெப்சைட்ஸ் மூலமாவும் நீங்க உள்ள போயிட்டு ஐஆர்சிடிசி லாகின் யூஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க. ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் மேக் மை ட்ரிப் ஓபன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஐஆர்சிடிசி அஃபிஷியல் வெப்சைட்லயும் பார்ப்போம், மேக் மை ட்ரிப் வெப்சைட்லயும் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இங்க நம்ம ஐஆர்சிடிசி வெப்சைட்ல நீங்க எந்த வெப்சைட்ல நீங்க ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றதுனால உங்களுக்கு ஐஆர்சிடிசில லாகின் கிரியேட் பண்ணிருக்கணும் மக்களே, இல்லாட்டி புக் பண்ண முடியாது. ஸோ நீங்க லாகின் கிரியேட் பண்ணிக்கலாம் ஐஆர்சிடிசில. எப்படி கிரியேட் பண்றதுன்னு தெரியாட்டி அதுக்கும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஐஆர்சிடிசி ரெஜிஸ்ட்ரேஷன் பிளஸ் எப்பா கணேசன் நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ வந்துடும் யூடியூப்ல. அந்த வீடியோ பார்த்து நீங்க எப்படி ஐஆர்சிடிசில லாகின் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பாத்துக்கோங்க. ஸோ நான் கிரியேட் பண்ணிருக்கேன், இங்க பாருங்க, நான் ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு ஈஸியா இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ்டா நம்ம லாகின் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு நாம இப்போ ஐஆர்சிடிசி ஃப்ரண்ட் பேஜ்ல இருக்கோங்க. ஃப்ரண்ட் பேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு டிக்கெட் புக்கிங்க்கு, பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் செக் பண்றதுக்கு, சார்ட்ஸ் வேகன்சி, ரீஃபண்ட் ஸ்டேட்டஸ், இதெல்லாமே பாக்குறதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா புக் டிக்கெட்ஸ்க்கான ஒரு புது டிக்கெட் புக் பண்றதுக்கான ஸ்பேஸ், அந்த இன்புட்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கான ஸ்பேஸ் இருக்கும். இந்த சைட் பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸோட பிக்சர் போட்டிருக்காங்க. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஐஆர்சிடிசில வேற என்னென்ன சர்வீசஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பெங்களூர்ல இருந்து ஹைதராபாத் டிராவல் பண்றீங்கன்னா ஹைதராபாத்ல இன்கேஸ் நீங்க அங்க போய் இறங்கணும்னே ஹோட்டல்ஸ் எல்லாம் புக் பண்ணணும்னா கூட அதுவும் நீங்க ஐஆர்சிடிசில இருந்தே பண்ணிக்கலாம். ஓகேவா? ஹாலிடே பேக்கேஜஸ் எல்லாமே உங்களுக்கு இப்போ ஐஆர்சிடிசிலேயே அவைலபிளா இருக்குங்க. அவ்வளோ சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அதை நீங்க பாத்துக்கங்க. இன்கேஸ் நீங்க வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் மூலமா நீங்க அங்க போய் ஸ்டே பண்றதுக்கான புக்கிங் பண்ணிட்டாலும் பிரச்சனை இல்ல. இன்கேஸ் நீங்க ஐஆர்சிடிசிலேயே ஹோட்டல் புக்கிங்கும் கன்சிடர் பண்ணோம்னா நீங்க ஃப்ரண்ட் பேஜ்லயே அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. இங்க பாருங்க, பஸ்ஸஸ், ஃபிளைட்ஸ், ஹோட்டல்ஸ், ஹாலிடேஸ், மீல்ஸ்னு எக்கச்சக்கமா வச்சிருக்காங்க. ஆன் ஜேர்னில உங்களுக்கு வந்தே பாரத்ல அப்கோர்ஸ் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கேட்டுருவாங்க. நம்ம டிக்கெட் புக் பண்ணும்போது என்ன மீல்ஸ் வேணும்னு, வெஜ் மீல்ஸா, நான்வெஜ் மீல்ஸா, அல்லது மீல்ஸே ஆப்ட் பண்ணலையா, எல்லா சாய்ஸஸுமே நாம புக் பண்ணும் போதே கொடுத்துக்கலாம். மற்ற ட்ரெயின்ஸ்ல நீங்க புக் பண்ணும்போது இன்கேஸ் தனியா நீங்க ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ணணும்னா கூட ஐஆர்சிடிசில இருந்தே புக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்க இருக்கு பாருங்க, புக் ஃபுட், இ பேண்ட்ரி, ஆர்டர் ஃபுட், இ கேட்டரிங், அதாவது வெளியிருந்து வர்றதுக்கு இ கேட்டரிங். இந்த ஸ்விக்கி எல்லாம் ட்ரெயின்லயே டெலிவரி பண்ணுவாங்கல்ல, அதுக்கு ஆர்டர் ஃபுட், இ கேட்டரிங் கிளிக் பண்ணோம். உள்ளுக்குள்ளேயே இருக்கிற பேண்ட்ரியில நீங்க அட்வான்ஸ்டா புக் பண்றதுனாலும் புக் ஃபுட், இ பேண்ட்ரின்னு இருக்கு பாருங்க, அதுல புக் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ மக்களே, இப்போ வாங்க நாம உள்ள போயிட்டு எப்படி நாம ஒரு ட்ரெயினுக்கு புக் பண்ணலாம், நம்ம வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்க்கு புக் பண்ணலாம் அப்படின்னு பாத்துடலாம். பெங்களூர்ல இருந்து ஹைதராபாத் வரைக்கும். ஓகேவா? கேஎஸ்ஆர் பெங்களூர்னு போடுறேன் இப்போ, பட் ஆனா நம்ம ட்ரெயின் யஷ்வந்த்பூர்ல இருந்து தான் எடுப்பாங்க. அதே மாதிரி நான் ஹைதராபாத்னு போடுறேன், பட் ஆனா கச்சிகுடா ரயில்வே ஸ்டேஷன் தான் போடும். உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வருதோ அந்த பர்டிகுலர் சிட்டியை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆப்வியஸ்லி நம்ம உள்ள போனோடனே அதுவே காமிக்கும். ஓகேவா? ஸோ நம்ம டேட் செலக்ட் பண்ணிக்கலாம். டேட் ஒரு சண்டே அன்னைக்கு ஆப்ரேட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ். மற்ற எல்லா நாளுமே ஆப்ரேட் ஆகும். ஓகேங்களா? மற்ற 6 டேஸும் ஆப்ரேட் ஆகும். சண்டேஸ் ஒரு நாள் மட்டும் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் கிடையாது. அப்கோர்ஸ் நம்ம
நிறைய மக்கள் வந்து வீக் டேஸ்ல டிராவல் பண்ணுவாங்க. யூஸ்வலி வந்தே பாரத்ல பாத்தீங்கன்னா பிசினஸ் கிளாஸ் மக்கள் நிறைய டிராவல் பண்ணுவாங்க. சிலிக்கான் வேலையில இருந்து ஹைடெக் சிட்டி ஹைதராபாத்துக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நாம வீக் டேல ஒரு டியூஸ்டே செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆல் கிளாஸஸ் நம்ம வந்தே பாரத்ல வந்து 2 கிளாஸ் இருக்குங்க. இப்போதைக்கு ஆல் கிளாஸஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ள போனோடனே எது அவைலபிளா இருக்கு, எது உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு சூட்டபிளா இருக்குமோ அது செலக்ட் பண்ணிக்கலாம். கோட்டால உங்களுக்கு இன்கேஸ் நீங்க 50+ ஏஜா இருந்துச்சுன்னா லோவர் பர்த் சீனியர் சிட்டிசன் கோட்டால நீங்க புக் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ வந்து பை டிஃபால்ட்டாவே ஐஆர்சிடிசி 50 இயர்ஸ்க்கு மேல கொடுத்தா லோவர் பர்த் எல்லாம் வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் தான் அலோகேட் பண்றாங்க. ஓகேவா? இன்கேஸ் நீங்க தட்கால்ல புக் பண்றீங்க கடைசி டைம்னா தட்கால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கணும். தட்காலா, பிரீமியம் தட்காலா, இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இன்புட்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ உள்ள போயிடலாங்க. ஸோ நம்ம சர்ச் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ரூட்டுக்கு என்னென்ன ட்ரெயின்ஸ் எல்லாம் இருக்குன்னு எல்லா ட்ரெயின்ஸுமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணுறது வந்து 20704 வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் யஷ்வந்த்பூர்ல இருந்து கச்சேகுடா. நாம செலக்ட் பண்ணது கேஎஸ்ஆர் பெங்களூரு செலக்ட் பண்ணோம், ஹைதராபாத் செலக்ட் பண்ணோம். பட் அந்த சிட்டில எந்த ஸ்டேஷனுக்கு போகுமோ அதை கிளியரா போட்டுரும். ஓகேவா? நம்ம வந்தே பாரத் யஷ்வந்த்பூர்ல இருந்து கிளம்புது. மற்ற ட்ரெயின்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ராஜதானி பாத்தீங்கன்னா கேஎஸ்ஆர் பெங்களூர்ல இருந்து செகுந்தராபாத் ஜங்ஷன் வரைக்கும் போகும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரெயினுக்கும் ஒவ்வொரு மாதிரியான அரைவல்ஸ் அண்ட் டிபார்ச்சர் ஸ்டேஷன்ஸ் இருக்கும். அதை நீங்க கவனமா பாத்துக்கணும். ஓகேவா? ஸோ நீங்க அந்த சிட்டில எந்த ஏரியால இருக்கீங்க, எந்த ஜங்ஷன் உங்களுக்கு பக்கத்துல இருக்கும் அப்படிங்கறத தகுந்த மாதிரி நீங்க புக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வேற ட்ரெயின்ஸ் புக் பண்ணிக்கலாம். நாம இப்போ யஷ்வந்த்பூர்ல இருந்து கச்சேகுடா ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போற வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்க்கு கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். 20704ங்க ட்ரெயின் நம்பர். ஓகேவா? ஓகே, நான் சண்டேஸ்ன்னு சொன்னேன், சாரி. வெனஸ்டேஸ் மட்டும் ஆப்ரேட் ஆகாது, மற்ற எல்லா நாளும் ஆப்ரேட் ஆகும். ஓகேவா? ஸோ சாரி, நான் கரெக்ட் பண்ணிக்கோங்க. சண்டேஸ் ஆப்ரேட் ஆகும், வெனஸ்டேஸ் தான் ஆப்ரேட் ஆகாது. ஓகேவா? ஸோ இப்போ நாம டிக்கெட் எவ்வளோ அவைலபிலிட்டி இருக்குன்னு இங்க பாத்துக்கலாம். ஸோ இந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் 1425, அதாவது 245 யஷ்வந்த்பூர் ஜங்ஷன்ல இருந்து கிளம்பி 8 hours and 15 minutes கச்சேகுடா ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயிடுங்க. நைட் வந்து 11 மணிக்கு ரீச் ஆயிரும். ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அனந்தபூர், கர்னூல் சிட்டி இந்த ஸ்டேஷன்ஸ் வழியா தான் வந்து ஹைதராபாத் கச்சேகுடா ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகும். 2 கிளாஸ் இருக்கு, ஏசி சேர் கார் இருக்கு, எக்ஸிக்யூட்டிவ் சேர் கார் இருக்கு. ஸோ இது கொஞ்சம் ப்ரீமியமா இருக்கும். எக்ஸிக்யூட்டிவ் சேர் கார் ஃபுல்லா வந்தே பாரத் ஃபுல்லாவே வந்து சென்ட்ரலைஸ்ட் ஏசி தான். பட் சேர் காருங்கிறது வந்து கொஞ்சம் பட்ஜெட்ல இருக்கும், எக்ஸிக்யூட்டிவ் சேர் கார் கொஞ்சம் ப்ரீமியமா இருக்கும். ஓகேவா? அதுதான் டிஃபரன்ஸ். ஸோ இப்போ நம்ம பிரைஸ் பார்த்துடலாம். ஸோ அவைலபிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஒரு 5 டேஸ்க்கும் காமிச்சிருவாங்க. நம்ம டியூஸ்டே புக் பண்ணுவோம், வெனஸ்டே ஆப்ரேட் ஆகாது. தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டேக்கும் அவைலபிலிட்டி காமிச்சிருக்காங்க பாருங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் டேல அவைலபிளா இல்லாட்டி அடுத்த ஃபியூ டேஸ்ல நீங்க டிராவல் பண்றதுக்கு ஃப்ரீயா இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ நாம செக் பண்ணோன்னே வந்து உங்களுக்கு எவ்வளவு பிரைஸ் டீடைல்ஸ் அப்படின்னு போட்டுருவாங்க. இந்த எக்ஸ்கிளமேட்டரி மார்க், அந்த ஐங்கிற மார்க் கிளிக் பண்ணா உங்களுக்கு பேஸ் ஃபேர் எவ்வளவு, ரிசர்வேஷன் சார்ஜஸ் எவ்வளவு, சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜஸ் எவ்வளவு, கேட்டரிங் சார்ஜஸ் 308 போட்டிருக்காங்க பாருங்க, அது எவ்வளவு, எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு கிளீனா போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ நாம எக்ஸிக்யூட்டிவ் சேர் கார் இன்கேஸ் நீங்க போகணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதுல எவ்வளவு சார்ஜஸ் அப்படின்னு பார்க்கலாம். இதுல வந்து 2880 rupees. அதே மாதிரி தான் இதுல பேஸ் ஃபேர் எவ்வளவு எல்லாமே அந்த ஸ்பிளிட் அப் போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ நாம அவைலபிலிட்டி பார்த்துட்டோம், அவைலபிலிட்டி இருக்கு நமக்கு. ஸோ இப்போ எப்படி புக் பண்ணலாம்? 21 seats ஆல்ரெடி அவைலபிளா இருக்கு. ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா புக் நவுங்கிற டேப் வந்து உங்களுக்கு பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ புக் நவ் கிளிக் பண்ணிக்கலாம். நாம எக்ஸிக்யூட்டிவ் சேர் கார் டிக்கெட்ஸே பார்ப்போம். ஸோ எக்ஸிக்யூட்டிவ் சேர் காருக்கு யூசர்ச் ட்ரெயின்ஸ் ஃப்ரம் எஸ்பிசி. ஓகே, இதுல வந்து என்ன டீடைல்ஸ் கொடுக்குதுன்னா, நாம இனிஷியலா ஹோம் பேஜ்ல கொடுக்கும்போது எஸ்பிசி, அதுக்கப்புறம் ஹைதராபாத் செகுந்தராபாத் ரயில்வே ஸ்டேஷன் செலக்ட் பண்ணோம். ஓகேவா? அதாவது கேஎஸ்ஆர் பெங்களூர் செலக்ட் பண்ணோம், செகுந்தராபாத் ரயில்வே ஸ்டேஷன் செலக்ட் பண்ணோம். பட் காமிக்கிறது வந்து யஷ்வந்த்பூர் டு கேசிஜின்னு போட்டிருக்கு, கச்சேகுடான்னு போட்டிருக்கு. உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேக்குது. ஓகேவா? ஆப்வியஸ்லி நமக்கு ஓகே தான். ஸோ எஸ் கொடுத்துட்டு உள்ள போயிடலாங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு
பேசஞ்சர் டீடைல்ஸ் கொடுக்கறதுக்கான ஒரு டேப்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். நம்ம லாகின் பண்ணியிருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா நம்ம பேசஞ்சர் டீடைல்ஸ் மெயின் பேசஞ்சர் டீடைல்ஸ் செலக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ நம்ம அதை செலக்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ப்ரிஃபரன்சஸ் எல்லாம் ஆட் ஆயிரும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம விண்டோ சைடு வேணுமா, யஷ்வந்த்பூர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்ல ஆப்வியஸ்லி வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்ல எல்லாமே சீட்டருங்கிறதுனால உங்களுக்கு விண்டோ சைடு, மிடில் சீட், எயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நடக்கிற பாதை ஓரத்துல இருக்கிற சீட்டா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதை நீங்க விண்டோ சைடு வேணும்னா விண்டோ சைடு எக்ஸ்க்ளூசிவா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபுட்ல அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, வெஜ், நான்வெஜ், ஜெயின் மீல்னே பர்டிகுலரா கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏன்னா வந்து ஜெயின்ஸ் வந்து இன்னும் அந்த ஆனியன் எல்லாம் சேர்க்காம சாப்பிடுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. வெஜ் டயபெட்டிக் பர்சனா இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரியான ஃபுட்டு, நான்வெஜ்ல டயபெட்டிக் பர்சனா இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டு. பாத்தீங்களா வந்தே பாரத் எக்ஸ்பிரஸோட கேட்டரிங் வந்து எவ்வளவு அட்வான்ஸ்டா இருக்குன்னு. ஸோ இந்த சாய்ஸஸ் எல்லாம் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடிஷனல் பேசஞ்சர்ஸ் இருக்காங்க அப்படின்னா நீங்க இங்க ஆட் பேசஞ்சர் இருக்கு பாருங்க, அதை நீங்க கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்க இன்ஃபேண்ட்டுக்கு, அதாவது 5 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிற சில்ட்ரனுக்கு வந்து ஃப்ரீயா தான் நீங்க போற சீட்ல மடியில் உட்கார வச்சுட்டு கூட்டிட்டு போகலாம். இன்கேஸ் குழந்தைக்கு தனி பர்த் வேணும்னா நீங்க ஆட் இன்ஃபேண்ட் வித் பர்த் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணும். இல்லாட்டி உங்களால சீட் தனியா புக் பண்ண முடியாது. நீங்க புக் பண்ணிருக்கிற சீட்ல தான் அவங்கள கேரி பண்ணிட்டு போகணும். ஸோ அதை நீங்க பாத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பேசஞ்சர் டீடைல்ஸ் ஃபில் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கீழே பாத்தீங்கன்னா உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாம் பை டிஃபால்ட் ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் ரிசர்வேஷன் சாய்ஸ், அதர் ப்ரிஃபரன்சஸ் இருக்கு பாருங்க, அதுல வந்து உங்களுக்கு ப்ரிஃபர்ட் கோச் நம்பர் இதுல ஏதாவது இருக்கா அப்படின்னு வேணுங்கிறத பாத்துக்கலாம். ஐ டோன்ட் வாண்ட் ஃபுட் பீவரேஜஸ், அதாவது மேல மீல் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு இல்லையா? ஸோ உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா வந்து எனக்கு மீல்ஸ் வேணாப்பா, வெளியில இருக்கிற ஃபுட் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஐ டோன்ட் வாண்ட் ஃபுட் பீவரேஜஸ், புக் ஒன்லி இஃப் கன்ஃபர்ம் பர்த்ஸ் ஆர் அலாட்டட். ஸோ இப்போ வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு, அல்லது நீங்க விண்டோ சைட் செலக்ட் பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இல்லாம எந்த சீட் வேணாலும் இருக்குன்னா அது வேணாம் அப்படிங்கிறதுக்கு புக் பண்றது தான் இது வந்து புக் ஒன்லி இஃப் கன்ஃபர்ம் பிட்ஸ். எனக்கு விண்டோ சீட்னா விண்டோ சீட் தான் வேணும்னு நீங்க ஸ்டப்பர்னா செலக்ட் பண்ணணும்னா இது செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து டிக்கெட் செலெக்ஷன், அதுக்கப்புறம் ப்ரிஃபரன்சஸ், இதெல்லாம் நீங்கள் ஃபுட்டு எல்லாமே செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ட்ராவல் இன்சூரன்ஸ்னு ஒன்று இருக்குங்க. இது வந்து இப்போ ஏதாவது கண்டின்ஜென்சி ஆயிடுச்சு, நம்ம ட்ராவல்னாவே வந்து பை டிஃபால்ட் வந்து ஏதாவது ஒரு அன்சர்டனிட்டி இருக்கும், அது ரேராக தான் நடக்கும். பட் இருந்தால் கூட நம்ம கிளிக் பண்ணிக்கிறது நல்லது. எதுவும் வந்து கண்டின்ஜென்சிக்கு தானே நம்ம இன்சூரன்ஸே எடுக்கிறோம், லைஃப் இன்சூரன்ஸ் ஆகட்டும், ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆகட்டும், எல்லாமே அதுக்கு தானே. ஸோ அதே மாதிரி தான் வந்து இப்போ ட்ராவல் இன்சூரன்ஸும் இப்ப எல்லா பக்கமே அது கொடுக்குறாங்க. நம்ம மேக் மை ட்ரிப்பு, நம்ம எந்த ரெட் பஸ் எதுல நீங்க டிராவலுக்கு புக் பண்ணாலுமே, அது ஃபிளைட்டா இருக்கட்டும், ட்ரெயினா இருக்கட்டும், பஸ்ஸா இருக்கட்டும், உங்களுக்கு டிராவல் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதுல நீங்க செலக்ட் பண்ணிக்கிறது நல்லதுதான் என்ன கேட்டா. பிகாஸ் 0.45 பைசா பர் பர்சன் தான். ஓகேவா? நாட் வெரி காஸ்ட்லி. அதனால நீங்க செலக்ட் பண்ணிக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பேமெண்ட் மோட், பே த்ரூ கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங். ஸோ உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ல புக் பண்ணோம்னா கன்வீனியன்ஸ் ஃபீ வந்து 30 rupees, அல்லது யூபிஐல நீங்க புக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 20 rupees பிளஸ் ஜிஎஸ்டி. ஸோ உங்களுக்கு என்ன செலெக்ஷனோ அதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு புக்கிங்க்கு போகலாம். கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ்ல வந்து உங்களுக்கு நீங்க என்டர் பண்ண டீடைல்ஸோட ஒரு ரிவ்யூ காமிக்கும். ஓகேவா? இது நம்ம செலக்ட் பண்ணது கரெக்டா, மீல்ஸ் கரெக்டா செலக்ட் பண்ணியிருக்கோமா, விண்டோ சைடா, ஆதார் வெரிஃபைடா, இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து யுவர் டிக்கெட் வில் பி சென்ட் டு, நீங்க கொடுத்த இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் எல்லாம் டிஸ்பிளேயா இருக்கும். அதெல்லாம் நீங்க ஒரு டைம் பாத்துக்கோங்க. ஸோ நம்ம ஒன்ஸ் நீங்க போயிட்டீங்கனாலே புக்கிங்க்கு ஒரு ஓடிபி வரும். ஓகேவா? ஸோ அந்த ஓடிபி கொடுத்துதான் நீங்க அடுத்த பேஜ்க்கு உள்ள போக முடியும், கண்டினியூ கொடுத்து. ஓகேவா? நான் இதோட நிறுத்திக்கிறேன். கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ்ல வந்து உங்களுக்கு நார்மலா நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணும்போது என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் கொடுப்பீங்க, கார்டு டீடைல்ஸ் கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட கார்ட்ல என்ன நேம் இருக்கு, அந்த பின்னாடி இருக்கிற அந்த 3 பின் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த நம்பர் எல்லாம் கொடுக்கும். ஆப்வியஸ்லி அது மற்ற எல்லா ஆன்லைன் டிரான்சாக்ஷன்லயும் நீங்க செய்யற அதே ப்ரோசஸ் தான். ஸோ கொடுத்துட்டு
நீங்க உள்ள போயிட்டு பேமெண்ட் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிட்டு டிக்கெட் வந்து நீங்க கொடுத்த இமெயில் ஐடிக்கும் மொபைல் நம்பருக்கும் கண்டிப்பா அனுப்பிச்சு விட்டுருவாங்க. நீங்க அதுவே வச்சுக்கிட்டா போதும். இ டிக்கெட்ஸ் இஸ் வேலிட் இன் ட்ரெயின்ஸ். ஓகேவா? நீங்க தனியா பிசிக்கல் காப்பி டிக்கெட் கொண்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஐஆர்சிடிசில நீங்க வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்க்கு புக் பண்றதுக்கான ப்ரோசஸ் மக்களே. ஸோ இதே வந்து நான் பேரலா மேக் மை ட்ரிப்லையும் காமிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ மேக் மை ட்ரிப் வெப்சைட் பார்த்துங்க. ஸோ ஐஆர்சிடிசி வெப்சைட்டுக்கு வந்து www.irctc.co.in அந்த வெப்சைட்ல நீங்க லாகின் கிரியேட் பண்ணிக்கணும். அது ரொம்ப ரொம்ப கம்பல்சரி. மேக் மை ட்ரிப் மூலமா போய் ட்ரெயின்ஸ் புக் பண்ணாலும் அதுலயும் நீங்க வந்து ஐஆர்சிடிசி லாகின் கொடுத்தாதான் வந்து டிக்கெட் புக் பண்ண முடியும். ஓகேவா? மேக் மை ட்ரிப் லாகின் வச்சு நீங்க ட்ரெயின் டிக்கெட்ஸ் டைரக்டா புக் பண்ண முடியாது. ட்ரெயின் டிக்கெட்ஸ் இதுக்குள்ள இருந்தும் புக் பண்ணலாம். பட் இதுக்குள்ள இருந்து புக் பண்றதுக்கும் நீங்க ஐஆர்சிடிசி லாகின் கொடுக்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ மேக்மைட்ரிப்.com வெப்சைட்டோட ஹோம் பேஜில் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஃபிளைட்ஸ், ஹோட்டல்ஸ், ஹாலிடே பேக்கேஜஸ், ட்ரெயின்ஸ், பஸ்ஸஸ் எல்லாமே இருக்கும். மேக் மை ட்ரிப் மாதிரியான டிராவல் வெப்சைட்ஸ்ல புக் பண்றதான அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க ஃப்ரீக்வெண்டா இதுல நீங்க புக் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, நீங்க இன்கேஸ் ஹோட்டல்ஸ் புக் பண்றீங்க, ஃபிளைட்ஸ் புக் பண்றீங்க, ஹோம் ஸ்டேஸ் எல்லாம் புக் பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் நிறையவே கொடுப்பாங்க. நாம ஃப்ரீக்வெண்டா டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், டிராவல் வ்ளாகர்னால என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். மேக் மை ட்ரிப் ப்ரொமோட் பண்றதுக்காக கிடையாது. ஸோ ஜென்ரலாவே வந்து உங்களுக்கு நல்லாவே ஒரு 200-300 ருபீஸ் எல்லாமே சில சமயம் வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ அது நமக்கு கண்டிப்பா ஒரு வேல்யூபிள் தானே. ஸோ அதனாலதான் நான் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா அதை சொல்றேன். ஓகேவா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா ட்ரெயின்ஸ் இருக்கா? ட்ரெயின்ஸ் புக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆயிடும். இதுல வந்து உங்களோட சிட்டி செலக்ட் பண்ணிக்கணும். ஃப்ரம் எந்த சிட்டி, டு எந்த சிட்டி, எந்த டேட்ல டிராவல் பண்றீங்க, எந்த கிளாஸ்ல டிராவல் பண்றீங்க, இதெல்லாம் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? செலக்ட் பண்ணிட்டு சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்ததுக்கு அப்புறம் ஐஆர்சிடிசில எப்படி வந்து உங்களுக்கு எல்லா ட்ரெயின்ஸும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆச்சோ அதே மாதிரி இதுலயும் டிஸ்பிளே ஆகுது. ஸோ நம்ம 12th செலக்ட் பண்ணிருக்கிறோம். ஒரு வெட்னஸ்டே செலக்ட் பண்ணிருக்கிறதுனால நம்ம வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்ல அதனால டேட் மாத்திடுவோம். ஓகேவா? ஸோ 13th செலக்ட் பண்ணிப்போமே, தேர்ஸ்டே செலக்ட் பண்ணிப்போம். சர்ச் கொடுத்துருங்க. இப்போ வந்து வந்தே பாரத் வருது பாருங்க. ஸோ வந்தே பாரத் வந்து டே டைம்ல ஓடுற ட்ரெயின் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவே கன்வீனியன்டா இருக்கும். இன்கேஸ் நீங்க வந்து காலையில கிளம்பி மதியம் லஞ்சுக்கெல்லாம் பெங்களூர் வந்து ஹைதராபாத்ல இருந்து நினைச்சீங்கன்னா இது பெர்ஃபெக்டான ஒரு ட்ரெயினா இருக்கும். ஸோ இது வந்து நாம ஐஆர்சிடிசில பார்க்கும்போது பெங்களூர்ல இருந்து ஹைதராபாத்துக்கு பார்த்தோம். இப்போ மேக் மை ட்ரிப்ல ஹைதராபாத்ல இருந்து பெங்களூருக்கு என்ன டைம்னு பார்த்துருவோம். ஓகேவா? அங்க வந்து 2:45 மதியத்துக்கு கிளம்புன்னு சொன்னா இல்லையா? சோ இந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா காலையில 5:15க்கு கிளம்பி மதியம் 2 மணிக்கெல்லாம் யஷ்வந்த்பூர் வந்துருங்க. அந்த ட்ரெயின் தான் வந்து ஒரு ½ அன் அவர் அந்த கிளீனிங் ப்ரோசஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 45 மினிட்ஸ் கழிச்சு யஷ்வந்த்பூர்ல இருந்து மறுபடியும் கிளம்பி நைட்டே வந்தே பாரத் கச்சேகுடா ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரீச் ஆகுது. ஸோ இந்த ஒரே ட்ரெயின் தான் காலையில கச்சேகுடால 5:45க்கு எடுக்கிறாங்க. 2 PM யஷ்வந்த்பூர் வந்துடுறாங்க. இந்த ட்ரெயின்ல நாம டிராவல் பண்ணி ஒரு vlog போட்டிருக்கேன், ஒரு லாஸ்ட் பட் பிஃபோர் vlog. ஸோ பார்க்காம இருந்தா பாருங்க. பியூட்டிஃபுல்லான டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஸோ அதனாலதான் வந்து இந்த ஓகே எப்படி புக் பண்ணோம், மக்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் வந்து எக்ஸ்க்ளூசிவா எப்படி இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்க்கு புக் பண்ணோம் அப்படிங்கிற டீடைல்டு வீடியோ. ஓகேவா? ஸோ 5:45க்கு கிளம்பி 2 PM யஷ்வந்த்பூர் ஜங்ஷன், அதே 8 hours and 15 minutes தான். அங்கிருந்து பாத்தீங்கன்னா மெஹபூப் நகர், அனந்தபூர், கர்னூல் சிட்டி, தர்மாவரம் எல்லாம் தாண்டி நம்ம வந்தே பாரத் வந்து பெங்களூர் யஷ்வந்த்பூர் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகும். போறப்ப பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் உங்களுக்கு எலங்கால நிறுத்துவாங்க, வர்றப்ப எலங்கால நிறுத்த மாட்டாங்க. ஸோ அது நீங்க பாத்துக்கோங்க. பெங்களூர் டைரக்டா வந்து தர்மபுரம் தாண்டினதுக்கு அப்புறம் யஷ்வந்த்பூர்ல தான் நிற்கும். ஓகேவா? எலங்கால கூட நிக்காது. சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து இதுலயும் அவைலபிள் சீட்ஸ் காமிச்சிருக்காங்க பாருங்க. 639 இருக்கு. எக்ஸிக்யூட்டிவ் சேர் கார்ல 36 சீட்ஸ் இருக்கு. இதுலயும் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்த பேஜ்ல வந்து உங்களுக்கு
அவைலபிலிட்டி, போர்டிங் ஸ்டேஷன் என்ன எல்லாமே காமிக்கும். ஸோ இதில் நீங்கள் போர்டிங் ஸ்டேஷன் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், கச்சேகுடால் எடுத்ததுக்கப்புறம் அடுத்த போர்டிங் ஸ்டேஷன் வந்து மெஹபூப் நகர், கர்னூல் சிட்டி, அனந்தபூர், தர்மாவரம். ஓகேவா, இந்த ஸ்டேஷன்ஸ் தான் இடையில ஒரு 4-5 ஸ்டேஷன்ஸ் தான் நிற்குமே. ஓகேவா, ஸோ அதனால தான் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரீச் ஆகுது. ஸோ பே அண்ட் புக் நவுல உங்களுக்கு அந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸோட பிரேக்கப் போட்டிருக்காங்க, நம்ம ஐஆர்சிடிசியில் பார்த்த மாதிரியே தான். ஓகேவா, இப்போ நம்ம கீழே வந்தோடனே இங்கே தான் கேட்ச். ஓகேவா, ஸோ இங்கே வந்து நீங்கள் ஏர் டிராவலர்ஸ் அடிஷனலாக ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா டிராவலர்ஸ் எத்தனை டிராவலர்ஸ் வேணுமோ அத்தனை டிராவலர்ஸ்க்கான நேம்ஸ் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் அந்த அடிஷனல் டிக்கெட்ஸ்க்கு எவ்வளோ ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஐஆர்சிடிசி அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்னு இருக்கு பாருங்க. என்னதான் வந்து நீங்கள் மேக் மை ட்ரிப் லாகின்ல உள்ள வந்து ட்ரெயின் புக் பண்ணாலும் இங்கேயும் நீங்கள் ஐஆர்சிடிசி யூசர் நேம் பாஸ்வேர்டு கண்டிப்பாக கொடுக்கணும். ஓகேவா, ஐஆர்சிடிசி யூசர் நேம் வில் பி ரெக்யர்ட் ஆஃப்டர் பேமெண்ட், ப்ளீஸ் என்ஷூர் யூ ஹேவ் entered correct யூசர் நேம். ஓகேவா, ஸோ ஐஆர்சிடிசி யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மேக் மை ட்ரிப்ல இருந்து புக் பண்ணாலும் ஹேண்டியா பக்கத்துலேயே வந்து ஐஆர்சிடிசி யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் உங்களோட கான்டாக்ட் நம்பர், மொபைல் நம்பர் இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்த மாதிரி ஆகும். ட்ராவல் அட்வைசரிஸ், ஹெல்த் அட்வைசரிஸ் எல்லாமே நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்குங்க. ஓகேவா, இங்க இருக்கு பாருங்க ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு கூப்பன் கோட், ஏதாவது மேக் மை ட்ரிப் கூப்பன் கோட் இருந்தால் அதோட நீங்கள் ஐடி கொடுத்து இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், அப்ளை சொல்லிக்கலாம். ஓகேவா, ஸோ அது அப்ளை ஆகிடும் உங்களுக்கு. இதுதான் இங்கே இருக்கிற அட்வான்டேஜ். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டு பே அண்ட் புக் நவுன்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் போயிட்டு உங்களுக்கு கார்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதில் நீங்கள் கார்ட் டீட்டெயில்ஸோ அல்லது யூபிஐ டீட்டெயில்ஸோ கொடுத்து பேமெண்ட் பண்ணிங்கன்னா டிக்கெட் புக் ஆகிடும் மக்கள். இதுதான் வந்து மேக் மை ட்ரிப்ல புக் பண்றதுக்கான ப்ரொசீஜர். இங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேக் மை ட்ரிப்ல இருந்தும் சரி, மற்ற எந்த பிரைவேட் வெப்சைட், அதர் வெப்சைட்ஸ் ஐஆர்சிடிசி தவிர மற்ற எந்த வெப்சைட்ல நீங்க போய் ட்ரெயினுக்கு, நம்ம இந்தியன் ரயில்வேஸ் ட்ரெயினுக்கு டிக்கெட் புக் பண்றதுனாலும் ஐஆர்சிடிசி அக்கௌண்ட் டீடைல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, ஐஆர்சிடிசி யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒய் இஸ் திஸ் ரெக்யர்டுன்னு இருக்கு பாருங்க. ஆஸ் பர் ஐஆர்சிடிசி successful train booking requires a valid IRCTC username and password. அதை நீங்க எந்த வெப்சைட்ல இருந்து புக் பண்ணாலும் சரி, கம்பல்சரி நமக்கு IRCTC யூசர் நேம் பாஸ்வேர்டு வேணும். ஸோ இன்கேஸ் கிரியேட் பண்ணாம இருந்தீங்கன்னா IRCTC வெப்சைட்ல போயிட்டு நான் சொன்னேன் இல்லையா, நம்ம உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து யூசர் ஐடி லாகின் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஒரு நோட் பண்ணியும் வச்சுக்கோங்க. ஏன்னா ஐஆர்சிடிசியில் நீங்கள் ஒன்ஸ் ஒரு நம்பர் அண்ட் இமெயில் கொடுத்து கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதே தான் வந்து கண்டினியூஸாக ஆகும், நீங்கள் மாற்றவே முடியாது. ஓகேவா, ஸோ அதனால நீங்கள் ப்ராப்பராக கொடுத்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் மக்களே நம்ம வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் 20703 20704 வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்க்கு புக் பண்றதுக்கான ப்ராசஸ். ஓகேவா, நம்ம பெங்களூர் யஷ்வந்த்பூர்ல இருந்து கிளம்பி ஹைதராபாத் கச்சேகுடாக்கு இடையில டூ அண்ட் ஃப்ரோ ஒரே நாள்ல டிராவல் பண்ற பியூட்டிஃபுல்லான ட்ரெயின், ரொம்ப ரொம்ப பாப்புலர் அண்ட் வாண்டட் ட்ரெயின். ஓகேவா, ஸோ வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ. So friends, நம்ம 20703 20704 வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் நம்ம பெங்களூர் டு ஹைதராபாத், ஹைதராபாத் டு பெங்களூருக்கு ரன் ஆகிற ரொம்ப ரொம்ப பாப்புலரான நம்ம வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்க்கு எப்படி வந்து ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணலாம் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து டீடைலா பார்த்திருப்பீங்க. நீங்க டிராவல் பண்றீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்க்கு டிக்கெட் ரிசர்வேஷன் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers மக்களே. bye. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல பிளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.